நமது மதரசாவினுடைய மூத்த பேராசிரியர் மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் அல் காரி சையத் அஹமது ரஹ்மானி ஹதரத் அவர்கள் இப்பொழுது துவக்க உரையாற்றுவார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم تنزيل الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما أرسلناك إلا رحمة للعالمين. وقال أيضا: إنا أرسلناك شاهدا ومبشرا ونذيرا. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: إنما بعثت رحمة، أو كما قال عليه الصلاة والسلام. وقال أيضا: من لم يرحم الناس ولم يرحمه الله. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கு வந்து சேர்த்துமாக. ஸலாத்தும் ஸலாமும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் சலாமும் என்றென்றும் நிறைந்து நிலவட்டுமாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பஹ்ருல் உலூம் மதரசாவை மிக சிரமத்தோடும் சிறப்போடும் சீரும் சிறப்போடும் நடத்தாட்டக்கூடிய ஹஸரத் பிறந்தி அவர்களே, இந்த மதரசாவில் பணியாற்றக்கூடிய முத்தான உஸ்தாத்மார்களே, இந்த மதரசாவில் பயிலக்கூடிய ஹிஃபுல் பயிலக்கூடிய பாடம் கற்கக்கூடிய அருமையான தாலிபாக்களே, மாணவிகளே, உங்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய சலாமை மீண்டும் தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். அல்லாஹ்வுடைய கிருபையினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினமான இந்த ரபீல் அவ்வலிலே அவர்களை பற்றி பேசப்படுகிறது என்று சொன்னால், உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் தோன்றியிருக்கிறார்கள், எத்தனையோ தலைவர்கள் தோன்றி மறைந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களையெல்லாம் நாம் ஓடுவதில்லை. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் போடுவதற்கு காரணம் என்ன? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களை படைத்தது இந்த ரபீல் அவ்வல் மாதத்திலே பிறக்க செய்திருக்கிறான். ஏன் ரமலான் மாதத்திலே பிறக்க செய்திருக்கலாம் அல்லவா? ரமலானுக்கு மிகப்பெரிய சிறப்புகள் உண்டு. குர்ஆன் இறங்கிய மாதம், லைலத்துல் கத்ருடைய மாதம், லைலத்துல் கத்ருடைய இரவு, இப்படி பல சிறப்புகளை பெற்றிருக்கிறது ரமலான் மாதம். ரமலானிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் பிறக்க செய்தோம் என்று சொன்னால் 10 11 என்று அவ்வளவு மதிப்பு மரியாதை இல்லாமல் அவர்களை சிலாகித்து செல்லக்கூடிய நிலை இல்லாமல் ஆகிவிடும். ஆகையினால் தான் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ரபீல் அவ்வல் மாதத்திலே பிறக்க செய்திருக்கிறான். அவர்கள் பிறந்த நோக்கம் என்ன? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களை அனுப்பிய நோக்கம் என்ன? அவருடைய சமுதாயத்தவர்களுக்கு, உம்மத்துமாரனுக்கு அல்லாஹு தஆலா ஹிதாயத்தை காட்ட வேண்டும், அவர்கள் மூலியமாக நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா பல விஷயங்களை அவர்கள் முன்னால் அறிவிக்கிறான். உதாரணமாக குர்ஆன் ஷரீஃபில் சொல்ல வேண்டும் சொன்னால், அவர்களை பற்றி ஸலாஹித்து சொல்ல வேண்டும் சொன்னால், ஒமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், இன்னா அர்ஸல்னாக ஷாஹிதன் வபஷ்ஷிரன் வநதீரா, ஒமா ஆதாக்கும் ரசூல் ஃபஹுதுஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு வஇன்னக லஅலா குலுகின் அதீம். இப்படி பல விஷயங்கள் புகழ்ந்து அல்லாஹு தஆலா கூறுகின்றான். ஓ நபியே முஹம்மதே, உங்களை இந்த உலகத்திற்கு ஒரு அருள்கொடையாக நாம் அனுப்பியிருக்கிறோம், ரஹ்மத்தாக அனுப்பியிருக்கிறோம் என்று சொல்கின்றான். இந்த உலகத்திற்கு உங்களை அச்சமுடி எச்சரிக்கை செய்வர்களாக, சாட்சியாளர்களாக உங்களை அனுப்பியிருக்கிறோம் சொல்லுகின்றான். ஓ இன்னக லஅலா குலுகின் அதீம். நபியே முஹம்மதே, நீங்கள் மிகப்பெரிய ஒரு நற்குணத்திலே இருக்கிறீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான்.
وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا. அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து சொல்கின்றான், உங்களுடைய நபி உங்களுக்கு எதை போதித்தார்களோ அதை நீங்கள் பற்றி பிடித்து நடந்து கொள்ளுங்கள், எதை விட்டும் தவிர சொன்னார்களோ அதை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு கூறுகிறார் என்று சொன்னால், அவருடைய சிறப்பு அவருடைய தனித்தன்மையுடையது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தினராக நாம் இருந்ததற்கு அல்லாஹ்வுக்கு நாம் மிகப்பெரிய நன்றி செய்யப்பட்டிருக்கின்றோம், நன்றி கடமைப்பட்டிருக்கின்றோம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பல உபதேசங்களை நம்ம செய்து காட்டியிருக்கிறார்கள். அதில் ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் கூறி நிறைவு செய்கிறேன். மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய பண்புகள், நற்குணங்கள், மனிதனுக்கு மனிதன் செய்ய வேண்டிய கடமைகள், இப்படி எத்தனையோ இருக்கிறது. அதில் ஒன்று, ஒரு மனிதனுக்கு ரஹ்மத், அருள் பாரிப்பது, அன்பான முறையில் நடந்து கொள்வது என்பதை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். ருஹமாஉ பைனஹும் என்று சொல்கிறான் குர்ஆன் ஷரீஃபிலே. சஹாபா பெருமக்கள் எல்லாம் அவர்களுக்கு மத்தியிலே மிகவும் இணக்கமான முறையில் அன்பான முறையிலே நடந்து கொள்வார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்லி சுட்டி காட்டுகின்றான். அருமையான சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனிதனுக்கு மட்டும் அருள் செய்ய வேண்டும் என்பதல்ல, மனிதனுக்கு அருள் பார்க்க வேண்டும். கால்நடைகள், மிருகங்கள், குழந்தைகள், இப்படிப்பட்ட பல வீரர்களுக்கும் நாம் அவர்களுக்கு அன்பு பாராட்ட வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார். அருமையானவர்களே, சய்யிதுனா மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்திலே மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்திலே ஆடு மேய்ப்பதற்காக ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆட்டு மந்தைகளிலே ஒரு ஆடு விரண்டோடுகிறது. அதாவது மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்தில் கேட்கிறார்கள், யா அல்லாஹ், என்னை நீ சஃபியுல்லா என்று தேர்ந்தெடுப்பதற்கு என்ன காரணம்? என்னை சஃபியுல்லா என்று தேர்ந்தெடுப்பதற்கு எதுக்காக தேர்ந்தெடுத்தாய் என்று கேட்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், என்னுடைய படைப்பினமாகிய என்னுடைய படைப்புகளில் ஒன்றான ஒரு மிருகத்திற்கு நீ அன்பு பாராட்டினாய், அதற்கு ரஹமத்து செய்தாய், ரஹமத்து காட்டினாய், அது எனக்கு பிடித்து போய்விட்டது, அதன் காரணமாக சொல்லும் பொழுது மூஸா அலைஹிஸ்ஸலாத்து அவர் சொன்னார்கள், அது என்ன என்று கேட்கும் பொழுது, நீங்கள் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய இடத்திலே பல ஆடுகள் இருந்தது, அதிலே ஒரு ஆடு மிகவும் விரண்டோடியது. உதாரணமாக நம்முடைய காலத்திலே, நம்முடைய நேரத்திலே, இப்போ பக்ரீத்துடைய சமயத்திலே செம்பரி ஆடுகள் குர்பானிக்காக நாம் வாங்குறோம் என்றோம் அல்லவா, அந்த ஆட்டிலே ஒரு ஆடை நாம் கட்டி போட்டோம் என்று சொன்னால், அவுத்து விட்டோம் சொன்னால், அது என்ன ஓடும், அதை பிடிப்பதற்கு என்ன பாடுபடும் என்பது நமக்கு தான் தெரியும். ரேஸ்ல பிடிக்க முடியாது. ஆனால் அந்த ஒரு ஆடு தப்பித்து போய் ஓடிவிட்டது. அந்த ஆட்டை விரட்டு செல்கின்றார்கள் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆடு ஓட இப்படியே ஓடி சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு நேரத்திலே அந்த ஆடு ஆகிறது ஒரு இடத்திலே ஓட முடியாமல் ஒரு தடுப்பு சுவரிலே அவர் நின்று கொண்டிருக்கிறது. உடனே மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஆட்டை தட்டி கொடுத்து அதை சேர்த்து அணைத்து, யா மிஸ்கீனா, எனக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்ட, நீனும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட, இவ்வளவு சிரமப்படுத்தி நான் ஆக்கிட்ட என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மூஸா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன உடனே அந்த மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அந்த செயல் அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமானதாக ஆகிவிட்டது. அதற்காகத்தான் உன்னை நான் சஃபியுல்லாவாக தேர்ந்தெடுத்தேன், உன்னை நபியாக தேர்ந்தெடுத்தேன் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்கிறார் என்று சொன்னால், நாம் நமக்கு மட்டும் அருள் செய்யக்கூடியவர்கள் அல்ல, மற்றவர்களுக்கும் அன்பு காட்ட வேண்டும், பாராட்ட வேண்டும், குழந்தைகள் மீது அன்பு பாராட்ட வேண்டும் என்பதை நமக்கு பல ஹதீஸ்கள் எடுத்துக்காட்டாக இருந்து கொண்டிருக்கின்றது. அருமையானவர்களே, இதே நேரத்திலே ஒரு மனிதர் சஹாபாவுடைய காலத்திலே நடந்து சென்று கொண்டு பொழுது அவருக்கு தாகம் மேற்கொள்கிறது, தாகம் தாங்க முடியவில்லை. அதே நேரத்தில் அவர்கள் ஒரு கிணற்றடியில் அவர்கள் தண்ணீரை அறிந்து கொண்டிருக்கும் பொழுது, தண்ணீர் தாகத்தை முடித்துக் கொண்டு வெளியே வரும் பொழுது ஒரு நாய் அவரிடத்தில் படுத்துக்கொண்டு நாக்கை நீட்டிக்கொண்டு படுத்துக் கொண்டிருக்கிறது. அவர் நினைக்கிறார், நமக்கு எப்படி தண்ணி தாகம் எடுத்தது, இதே போன்றுதானே இந்த நாய்க்கும் தாகம் எடுக்கும் என்பதாக நினைத்து அவர் அந்த கிணற்றிலே தண்ணீரை எடுத்து அந்த நாய்க்கு தண்ணீர் புகட்டியதாக நாம் பார்க்கின்றோம். இதன் காரணமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த செயல் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமானதாக ஆகிவிட்டது என்பதை நாம்
சரித்திரத்திலே பார்க்க முடியும் என்று சொன்னால், மிருகங்களுக்கு நாம் அன்பு பாராட்ட வேண்டும், மனிதன் மனிதனுக்கு அன்பு பாராட்ட வேண்டும், பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு அன்பு பாராட்ட வேண்டும், அன்பால் அவர்களை அரவணைக்க வேண்டும் என்பது எல்லாம் நமக்கு பல சான்றுகள் எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே மதீனா நகரத்திலே ஒரு சிறுவன், அந்த சிறுவன் ஒரு பறவையை வைத்துக் கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறான். ஒரு சின்ன குருவியை வைத்து விளையாடி கொண்டிருக்கிறான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த வழியாக செல்கிறார்கள். அந்த சிறுவனுடைய பெயர் உமைர் என்று சொல்லப்படுகிறது. அந்த விளையாடி கொண்டிருக்கும் பொழுது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தை விளையாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த குருவிக்கு அவர்கள் பெயர் சூட்டுகிறார்கள். நுகைர் என்பதாக பெயர் சூட்டுகிறார்கள். இப்படியே அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிற இடத்துல ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வழியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். யா உமைர் மா ஃபஅல நுகைர் என்பதாக கேட்கிறார். உமைர் அவர்களே, உங்களுடைய விளையாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த நுகைர் என்ற பறவை என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்ற பொழுது இப்படியே விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வழியாக வந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த உமைர் என்ற பையன் அழுது கொண்டிருக்கிறான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், யா உமைர் மா யபுகிக்க, உமைர் அவர்களே, உனக்கு என்ன நடந்தது, எதுக்காக அழுது கொண்டிருக்கிறாய் என்பதாக கேட்கின்ற பொழுது, யா ரசூலல்லாஹ், நான் அன்பாக வளர்த்து கொண்டிருந்த விளையாடி கொண்டிருந்த அந்த நுகைர் என்ற குருவி இறந்து போய்விட்டது என்பதாக சொல்கின்றார். உடனே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உமைர் என்ற சிறுவனை தட்டி கொடுத்து அவர்களோடு இந்த விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தைக்காக அன்போடும் பரிவோடும் அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இதை கண்ட சஹாபா பெருமக்கள் எல்லாம் பார்க்கிறார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தையோடு விளையாடி கொண்டிருக்கிறார்களே என்று கேட்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உமையனுடைய குருவி அது இறந்து விட்டது, அவர் மிகவும் கவலையில் இருக்கிறார், அதற்காக வேண்டி அவரோடு நான் விளையாடி கொண்டிருக்கிறேன் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதருக்கு சொன்னார் என்று சொன்னால், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளிடத்திலையும் அவர்கள் அன்பு பாராட்டி இருக்கிறார்கள், பறவைகளிடத்திலும் அன்பு பாராட்டி இருக்கிறார்கள். ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பறவை, தாய் பறவை வட்டமிட்டுக் கொண்டிருக்கிறது. சஹாபாக்கள் மத்தியில் தாய் பறவை வட்டமிட்டுக் கொண்டிருக்கிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், இந்த தாய் பறவை வட்டமிட்டுக் கொண்டிருக்கிறது, இதனுடைய குஞ்சுவை நீங்கள் யாராவது பிடித்து வைத்திருக்கிறீர்களா என்பதை கேட்கின்ற பொழுது சஹாபா பெருமக்கள் சொன்னார்கள், ஆம் என்பதாக சொன்ன உடனே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த குஞ்சை நீங்கள் விட்டு தாயிடத்திலே சென்று விட்டுவிடுங்கள், அது தாயோடு போய் சேரட்டும் என்பதாக சொன்ன உடனே அந்த குஞ்சு சஹாபாக்கள் விட்டுவிட்டார்கள். அப்படி என்று சொன்னால் அந்த தாய்ப்பறை எவ்வளவு ஏங்கிருக்கும் குஞ்சை காணாமல் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஆகினால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பஹாயிம்களுக்கு, கால்நடைகளுக்கு, மற்ற உயிரினங்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு அன்பு பாராட்டியிருக்கிறார்கள் என்பதை நாம் வரலாற்று மூலம் தெரிய முடிகிறது. அருமையான சகோதரர்களே, தாய்மார்களே, தின்னூருல் மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், நான் பல வருடங்களுக்கு முன்பாக கேட்ட சம்பவம். தின்னூருல் மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு கடற்கரை ஓரமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். சென்று கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு தவளை தன்னுடைய முதுகின் மீது ஒரு தேள், கருந்தேளை சுமந்து கொண்டு செல்கிறது. தின்னூருல் மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பார்க்கிறார்கள். அவர்களோடு அந்த பறவை செல்கிறது. இவர்கள் பார்க்கிறார்கள், என்ன நடக்கப் போகிறது தெரியவில்லை. கருந்தேள் ஒரு தேளுக்கு மேல் உட்கார்ந்து, தவளைக்கு மேல் உட்கார்ந்து கொண்டு இங்கே செல்கிறது என்பதாக பின்னாடி செல்கிறார்கள். செல்கின்ற பொழுது ஒரு மரத்தடியிலே ஒரு மனிதர் குடிபோதையிலே படுத்துக் கொண்டிருக்கிறார். மரத்தடியில ஒரு மனிதர் குடிபோதையில் அசந்து தூங்கி கொண்டிருக்கிறார். தூங்கி கொண்டிருக்கிற நேரத்திலே அந்த மனிதருக்கு அருகாமையே ஒரு கருநாகம் படம் எடுத்துக் கொண்டிருக்கிறது. அது நினைத்தால் அதை அவரை சாகடித்திருக்கலாம், கொட்டியிருக்கலாம். ஆனால் படம் எடுத்துக் கொண்டு நிற்கிறது. தின்னூருல் மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூட செல்கிறார்கள். என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். உடனே அந்த தவளையில் இருந்த அந்த தேள் இறங்கி அந்த நாகத்தை கொட்டி அதை சாகடிக்கிறது. இதை பார்த்த தின்னூருல் மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த தூங்கிக் கொண்டிருந்த அந்த மனிதரை எழுப்பி, ஓ மனிதா, பார், இப்பொழுது என்ன காட்சி நடந்து கொண்டிருக்கிறது, அல்லாஹு தஆலா உன்னை வைத்து என்ன நடத்தியிருக்கிறான் என்பதை பார் என்பதாக கேட்கிறார்கள். நீனோ குடிபோதைகளே தூங்கிக் கொண்டிருக்கிறாய்,
ஆனால் உன்னை காப்பாற்றுவதற்காக அல்லாஹ் தஆலா பெரிய விளையாட்டை நடத்திருக்கிறான். ஆனால் அல்லாஹுடைய அன்பு, அல்லாஹுடைய ரஹ்மத் அந்த அடியான் மீது எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அவனை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக வேண்டி, அவனை உயிர் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அந்த மனிதனை காப்பாற்றியதாக நாம் வரலாற்றை பார்க்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹுடைய ரஹ்மத், அல்லாஹுடைய அருள், அவருடைய பேரருள் மனிதர்கள் மீது இருக்க வேண்டும். நாம் அல்லாஹுடைய ரஹ்மத்தை நினைத்து நாம் அவனுக்கு நன்றி பாராட்ட வேண்டும் அருமையானவர்களே. ஆகையினாலே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொன்னார் அல்லவா, நீங்கள் மிகப்பெரிய நற்குன்றாக இருக்கிறீர்கள், குணத்தின் குன்றாக இருக்கிறீர்கள் என்பதாக சொன்னார் அல்லாஹ் தஆலா. ஆனால் அந்த குணத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு மன்னிக்கும் மனப்பான்மை, மன்னிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதே, அது ஒரு நற்குணத்திலே சார்ந்தது. ஒரு நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போர்க்களத்திலிருந்து வருகின்ற பொழுது ஒரு யூத பெண்மணி சஹாபாக்களை கேட்கிறார்கள், உங்களுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பளிப்பை, ஹதியாவை, சதகாவை ஏற்றுக்கொள்வார்களா, சதகாவை ஒப்புக்கொள்வார்களா என்று கேட்கின்ற பொழுது, இல்லை இல்லை, ரமீனாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதகாவை ஏற்க மாட்டார்கள். அப்படி என்றால் அன்பளிப்பை ஏற்றுக்கொள்வார்களா? அன்பளிப்பை ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொன்ன உடனே அந்த யூத பெண்மணி, நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் அன்பளிப்பு அளிக்க விரும்புகிறேன் என்று சொன்ன உடனே அந்த பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே சஹாபாக்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், யா ரசூலுல்லாஹ், ஒரு யூத பெண்மணி உங்களுக்காக அன்பளிப்பு தருவதாக அவர்கள் விரும்பப்படுகிறார்கள் என்று சொன்ன உடனே அந்த யூத பெண்மணி சமைத்த ஒரு இறைச்சி துண்டை வைத்து மூடிக்கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சாப்பிடுகிறார்கள். சாப்பிட்டு கொஞ்ச நேரத்தில் அவர் உணர்கிறார்கள், இந்த இறைச்சியிலே விஷம் கலக்கப்பட்டிருக்கிறது. சஹாபாக்களை பார்க்கிறார்கள், நீங்கள் யாரும் இதை சாப்பிட வேண்டாம், இதில் கஞ்சூட்டப்பட்டிருக்கிறது என்பதாக சொன்ன உடனே இருந்த சஹாபா பெருமக்கெல்லாம் கொதித்தெழுகிறார்கள், யார் ரசூலுல்லாஹ் எனக்கு அனுமதி கொடுங்கள், அந்த பெண்ணை நான் கொலை செய்து விடுகின்றேன், அதை கொண்டு விடுகிறேன் என்று சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை இல்லை, அது அஃபவுது அன்ஹா, நான் அவர்களை மன்னித்து விட்டேன், நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள். ஆனால் அந்த விஷம் தோய்ந்த அந்த கரியை சாப்பிட்ட அந்த உணர்வு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடைசி காலத்தில் சக்கராத்துடைய நிலைமையிலே அவர்களுக்கு அந்த பாதிப்பு ஏற்பட்டது என்பதாக வரலாற்றை பார்க்கிறோம். ஆகையினால் அருமையான சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹுடைய அன்பும் அல்லாஹுடைய பண்பும் பாசமும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்பதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலியமாக நமக்கு எடுத்து காட்டப்படுகிறது. சொன்னால் நாம் ஒவ்வொரு இடத்திலும், பிள்ளைகளிடத்திலும், பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்திலையும் நாம் அன்பு காட்ட வேண்டும், ரஹ்மத்து காட்ட வேண்டும், கிருபை காட்ட வேண்டும் என்பதை இதன் மூலம் அறிய முடிகிறது. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் அல்லாஹுடைய ரஹ்மத்தையும் அன்பையும் வரக்கூடியவார் நல்ல தல்கி, நல்ல கல்வியாளர்களாக, பண்பாளர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள் உண்மானாக. வாசு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, மாணவிய சகோதர சகோதரிகளே, இப்பொழுது மிக சிறப்பான முறையில் துவக்க உரை சிறந்தவர்கள் நடத்தினார்கள். மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டுதான் ஒவ்வொன்றும் சிறப்பு பெறுகிறது. அதன் அடிப்படையில் காலங்கள் கூட, ரபீஉல் அவ்வல் என்கிற மாதம் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு அது சிறப்பு பெற்றதாக அந்த கருத்தை பதிவு செய்து, ரஹ்மத்துல் ஆலமீனாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அகிலத்திற்கு அருளாக மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். நாம் எல்லோரும் ஒருவருக்கொருவர் ரஹ்மத்தாக, அன்பாக வாழ வேண்டும் என்கிற கருத்தையும் வலியுறுத்தி தனது துவக்க உரையை ஹஜ்ரத் அவர்கள் நிறைவு செய்திருக்கிறார்கள்.